என்ன கிட்ஸ் எல்லோரும் இன்றைக்கான கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கான கதையை பார்க்கலாமா? அது ஒரு காலேஜ். அந்த காலேஜில் 3 பேர் இருப்பாங்க. ராகுல், வினய், அருண் சொல்லிட்டு. இவங்க 3 பேருமே கிளாஸ்மேட்ஸ். இவங்க 3 பேருக்கும் தனித்தனியாக ஒரு திறமை இருக்கும். ராகுல் வந்து நல்ல ஸ்டோரி எழுதுவான், வினய் நல்லா பெயிண்ட் பண்ணுவான், அருண் அவனோட ஸ்பீச் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ப்ரெசன்டேஷனும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இவங்க 3 பேருக்கும் தனித்தனி குவாலிட்டிஸ் இருந்துச்சு. இது இவங்க ப்ரொஃபஸருக்கும் தெரியும். இவங்க எப்போவுமே வந்து அவங்க போகிறதுல கண்டிப்பாக அவங்க வின் பண்ணிட்டு தான் வருவாங்க. ராகுல் ஸ்டோரி எழுதி எதுலையாவது அவன் இது பண்ணான்னா அதில் அவன் தான் ஃபஸ்ட்டு வருவான். வினயோட பெயிண்டிங்கும் ஃபஸ்ட்டு வரும். அருணோட ஸ்பீச்சுமே எப்போவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இவருக்கு எப்படியாவது வந்து இவங்க 3 பேரும் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுறப்ப இன்னும் நல்லா இவங்களோட இது பெஸ்ட்டாக வரணும்னு நினைப்பார். இவர் இப்படி யோசிச்சிட்டே இருக்கப்ப அப்போ ஒரு காம்படிஷன் வரும். அந்த காம்படிஷனில் வின் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட அகாடமிக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த அகாடமிக்ஸில் எக்ஸ்ட்ரா 5 மார்க்ஸ் வந்து ஆட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ என்ன சொல்வார்னா ப்ரொஃபஸர், அது இதே எப்படின்னா ஒரு ஸ்டோரியை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும், அதை ப்ரெசன்டேஷன் மூலமாக டிஸ்கிரைப் பண்ணணும். அந்த ஸ்டோரிக்கான பெயிண்டிங்கும் அதில் வந்து கரெக்டாக இருக்கணும். இதுதான் வந்து அந்த காம்படிஷனுக்கானது. இது வந்து இவர் என்ன பண்ணுவார்னா வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். இவங்க 3 பேர் வந்து நேம் கொடுப்பாங்க. ராகுல் வந்து நான் ஸ்டோரி ரெடி பண்ணுறேன், நான் அதில் ஸ்டோரி ரெடி பண்ணி நான் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன்வான். வினய் வந்து நான் பெயிண்ட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக ஸ்டோரி எழுதிக்கிறேன் அப்படின்வான். அருண் வந்து நான் ஸ்டோரிஸும் பெயிண்டிங் இது ரெண்டுமே நான் பார்த்துக்கிறேன், ஸ்பீச் ரொம்ப நல்லா கொடுத்துருவேன், ஸோ நான் ஸ்பீச் நல்லா கொடுக்குறதுனா நான் வந்து வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே ப்ரொஃபஸர் சொல்வார், நீங்கள் தனித்தனி விஷயத்தில் ரொம்ப டேலண்ட்டாக இருக்கீங்க, ஆனால் ஸ்டோரி எழுதுகிறவங்களால பெயிண்ட் பண்ண முடியாது, ஸ்பீச் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா லேக் ஆயிடுவீங்க. இந்த காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் இது 3மே இருக்கணும். அந்த ஸ்டோரியும் நல்லா இருக்கணும், அதுக்கான பெயிண்டிங்கும் நல்லா இருக்கணும், அங்கே அவங்க முன்னாடி சூப்பராக ப்ரெசென்ட்டும் பண்ணணும். ஸோ இது 3மே வேணும்னா நீங்கள் 3 பேரும் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நீங்கள் 3 பேரும் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் 3 பேரும் சேர்ந்து அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டு இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யோசிப்பாங்க, நாங்கள் வந்து தனித்தனியாக இது வரைக்கும் இது பண்ணியிருக்கோம், ஒருத்தரோட இன்னொருத்தருக்கு எப்படி வந்து எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு தெரியல, என்னோடய ஸ்டோரியை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னா அங்கே போய்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அருண் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் சொல்லுவான். அதேமாதிரி வினய் என்ன சொல்வான்னா, ஆமாம் எனக்கு வந்து அவங்களோட ஸ்டோரி வந்து எப்படின்னு தெரியாமல் நான் பெயிண்டிங் பண்ணேன்னா அந்த ஸ்டோரிக்கு ரிலேட்டடாக பெயிண்டிங் இருக்காது, இந்த மாதிரி யோசிப்பாங்க ஒருத்தர் ஒன்று. ஆனால் ப்ரொஃபஸர் என்ன சொல்வார், உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் வந்து நல்லா உங்களுக்குள்ள நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரொம்ப டைம் எடுத்து நீங்கள் உங்களுக்கான ப்ராசஸ்க்கு டைம் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக சக்ஸஸ் ஆவீங்க. இதே நீங்கள் தனித்தனியாக போகிறப்ப ஸ்டோரி எழுத தெரிஞ்சவங்களால பெயிண்ட் பண்ண முடியாது. ஸோ உனக்கு வந்து அந்த ஸ்டோரிக்கான பெயிண்ட் நீ கரெக்டாக பண்ணலன்னா நீ சூப்பராக ஸ்டோரி எழுதியும் அது வேஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து அது உனக்கு கஷ்டமாயிடுச்சுன்னா அங்கேயுமே நீ லேக் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க, அப்புறம் சரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் உட்காந்து இவங்களுக்கான டைம் லைன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு இந்த டைமுக்குள்ளே நான் ஸ்டோரியோடு வரேன், அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதை நான் 2த்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அப்புறம் ஸ்பீச் நீ எப்படி கொடுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்வாங்க. இவங்க இதே மாதிரி டைம் எடுத்துப்பாங்க. கொஞ்ச நாள் போகும். இவங்க ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ப்ரொஃபஸர் என்ன சொல்வார்னா, எனக்கு வந்து நீங்கள் ஒரு டைம் ப்ரெசென்ட் பண்ணி காமிங்கன்னுவார். பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அவரே ரொம்ப இதாகிடுவார். இம்ப்ரெஸ் ஆகிட்டதுக்கப்புறம் அவர் அந்த காம்படிஷனுங்களை கலந்துக்க அலோவ் பண்ணுவார். அதேமாதிரி அவங்க கலந்துக்கிட்டு அவங்க ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவங்களுக்கு அதில் வின் பண்ணதுனால அவங்களோட அகாடமிக்கான எக்ஸ்ட்ரா மார்க்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்போவுமே நம்ம தனித்தனியாக பெஸ்ட்டாக இருப்போம் நிறைய பேர். ஸோ எல்லாரும் ஒன்றா செய்கிறப்ப ஒரு டீமை நம்ம ஜாயின் பண்ணுறப்ப அதோட சக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கும், சக்ஸஸோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம வந்து டீமாக ஒர்க் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் விட்டு வெளியில் போகிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீங்கள் எல்லாருக்கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கேருந்தே இதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அங்கே போகிறப்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக மாட்டீங்க, நீங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார்.